வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். 1989 கிரேசி மோகன் ஒரு தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ரொம்ப சுவையான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது திரு ராகவேந்தர் ராவ் அவர்கள். அதில் நடித்தது ஸ்ரீதேவி அண்டு சிரஞ்சீவி, ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டாராக இருந்து அந்த படத்தில் நடித்தாங்க. அண்ட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு 1990 அந்த படம். இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமு. அந்த படத்தோட டைட்டில் ஜெகதேக வீருடு அதிலோக சுந்தரி. இந்த பேரை கேட்டோம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு படத்தில் விவேக் தனுஷ்ட கேட்பார், நீ லவ் பண்ணுறிய பொண்ணு அவங்க அப்பா பேர் என்னப்பா அப்படிம்பார். சமரசிம்மா ரெட்டி. என்னது சமோசாக்குள்ள ரொட்டியாங்க, யோ சமரசிம்மா ரெட்டியா அப்படிம்பார். சேர்த்து பார்த்தா வைலண்ட்டாக இருக்குது, பிரித்து பார்த்தா சைலண்ட்டாக இருக்குது அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஜெகதேக வீருடு அதிலோக சுந்தரி அப்படின்ன உடனே கொஞ்சம் கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ நீளமான பேர். இன்ஃபேக்ட் ரெண்டு பல்லும் கொஞ்சம் கூசும், அந்த அளவுக்கு பெரிய பேர். அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு சண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் ஹாலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அப்படின்னா எங்களுடைய கூட்டு குடும்பம், எங்களோட சிஸ்டர்ஸ் 3 பேரும் புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க அன்றைக்கி சண்டே அன்னைக்கு. ஸோ எல்லாருமா உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேர், பெரியவங்க ஒரு 75-80 வயசு தாத்தாலேருந்து கடைசியில் 2.5 வயசு சம்பகலட்சுமி குழந்தை வரைக்கும் அத்தனை பேர் உட்காந்து அந்த ஹாலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. ஸோ லேண்ட்லைன் தான். இம்மிடியட்டாக நான் போய் லேண்ட்லைன் எடுக்க போனேன். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பேன், இந்த லேண்ட்லைன் கொடுத்தது திரு அப்பா ரமேஷ் அவர்கள். இதை நான் இன்றைக்கி பதிவு பண்ணாமல் விட்டேன்னா எனக்கு இந்த பதிவு வந்த உடனே அடுத்த நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவன்கிட்ட தான் வரும். காய்ச்சி மூச்சுன்னு திட்டுவான். அதுக்காக சொல்லிடுறேன், இதை கொடுத்தது திரு அப்பா ரமேஷ். நான் போய் ஃபோன் எடுத்தேன். அதர் சைட்லேருந்து ஒருத்தர் பேசினார். சார் இது மோகனக்காரிக்கு இல்லை அப்படின்னார். மோகனுக்கு கார் இல்லையா? இருக்குது சார், இப்போ தான் சமீபத்தில் வாங்கியிருக்கோம், இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கட்டியிருக்கோம். அது காது சார். సార్ నా కాదు இல்லை సార్ మాదు அப்படின்னா. లేదు, నేను తెలుగు సినిమా ప్రొడ్యూసర్ని, మోగన్ సార్ ఇంట్లో ఉన్నారా அப்படின்னார். என்னடா அது வம்பா போச்சு, மோகன் சம்பந்தமாக ஏதோ பேசுகிறான்னு தெரியுது, மாதிரி என்ன பேசுகிறாரு ஒன்றும் புரியல. அவனே மோகனுக்கு வா ப்ளீஸ் தயவுபடி என்னை காப்பாற்று, யாரோ தெலுங்கில் மாట్లాடுறாங்க அப்படின்னா. அவருக்கும் தெலுங்கு தெரியாது, இருந்தாலும் ஃபோன் எடுத்தால் வேறு வழியில் தொழில். எஸ் சார், எஸ் சார், ஓ எஸ் சார், ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிட்டான். அத்தனை பேர் அப்படியே மோகன் அப்படியே சர்ப்ரைஸாக பார்த்துருந்தோம் என்ன சொல்ல போகிறான்னு. மோகன் சொன்னால் ஒன்றும் இல்லை, ராகவேந்தர் ராவ்னு ஒரு பெரிய டைரக்டர் இருக்கார் தெலுங்குல, அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறார், அந்த படத்தில் என்னை ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா. உடனே எல்லாருக்கும் பயங்கர குஷி, ஏய் அப்படின்னு எல்லாரும் கத்தினோம். மோகன் கண்டிப்பாக இதை ஒத்துக்கோ, டெஃபினட்டாக இந்த படத்தை நீ பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட சிஸ்டர், பெரிய சிஸ்டர் அங்கே இருந்தா, மோகன் ஒத்துக்கோடா, முதல்ல தமிழ் படம் அபூர்வ சகோதரர் ஆச்சு, இப்போ தெலுங்கு, அடுத்தது கன்னடம், மலையாளம், ஒரியா, ஹிந்தி, அதுக்கப்புறம் ஹாலிவுட் அப்படின்னு அவரோட கற்பனை குதிரையை பறக்க விட்டான். ஒரு சிஸ்டர் வசந்தின்னு, அவர் நிறைய மோகனுக்கு ஸ்க்ரீன் பில்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவர் சொன்ன, மோகன் யூ ஹேவ் டு அக்செப்ட், பிகாஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தே ஹேண்டில் வெரி குட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு அவள் தொழில் ரீதியாக பேசுகிறான். இன்னொரு சிஸ்டர் ஷீலான், அவளுக்கு கொஞ்சம் படிப்பு வேலை அதெல்லாம் ஆர்வம் உண்டு. எதுக்கடா மோகன் எனக்கு இதெல்லாம், பேசாமல் நீ சுந்தரம் கேட்டங்களே போய் சேர்ந்துடுற அப்படின்னு பழைய கதையை ஆரம்பிச்சா. எங்கள் பெரியப்பா அங்கே மோகன் சுந்தர தேங்கில் பாட்டி சைத்து அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார், அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல. என் தம்பி பாச்சு கேட்க, பார் ட்ராமா விட்டு நீ ஆந்திராவுக்கு போகிறதா இருந்தால் நிறைய நாள் அங்கே செலவிட வேண்டியிருக்கும், அப்படின்னா ட்ராமா இங்கே லூஸ் பண்ணுவேன், அதுக்குரிய காம்பன்சேஷன் பணம் கொடுக்குறாங்களா கேட்டு பார்த்துக்கோ அப்படின்னு அவன் பிரச்சனையை அவன் சொல்லிட்டு போனான். ஸோ எல்லாருமா உட்காந்து டிசைட் பண்ணோம். ஃபைனலி வி டிசைடட் தட் மோகன் ஷுட் கோ அண்ட் மீட் த ப்ரொடியூசர் இன் சவேரா ஹோட்டல். இதுதான் எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியோட பெரிய பலம். அந்த கூடத்தில் உட்காந்து எல்லா பிரச்சனையும் அலசுவோம். அது கிரேசி மோகன் எந்த பிரான்ச்சு பியில் எடுக்கணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மாது பாலாஜி சினிமாவில் நடிக்கலாமா வேண்டாமா, அவன் எம்காமை ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ராமா கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த ஹாலில் உட்காந்து டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அது மாதிரி தான் முடிவு எடுத்திருக்கோம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஏதான 1-2 சொதப்பல் வந்திருக்கலாம், பட் அதுதான் எங்களோட பலம், பலவீனம் எல்லாமே. இதெல்லாம் இன்னைக்கு மாடர்ன் யங்ஸ்டர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிற அந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் புரியறதுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா இந்த கும்பலை கொண்டாட்டம், எங்களோட கும்பால கோகுலம், அதெல்லாம் அவங்களுக்கு சத்தியமாக புரியாது, எட்டாத கனி தான். ஸோ மோகன் சவேரா ஹோட்டலுக்கு போய் ப்ரொடியூசர் மீட் பண்ணுறது அப்படிங்கிறத அன்றைக்கி முடிவு பண்ணோம். மோகன் சவேரா ஹோட்டலுக்கு போயிட்டு சாயங்காலம் 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். அத்தனை பேர் வீட்டில் டென்ஷனாக காத்துட்டு இருந்தோம். 5 பேர் உள்ளோ, 5 பேர் வாசலில், 5 பேர் திருக்கோடியில், அந்த மாதிரி
மோகன் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் திருப்பி ஹாலில் அசம்பிள் ஆனோம். அங்கே உட்காந்து மோகன் எழுந்து நின்றுதான், சுற்றி வர எல்லோரும் உட்காந்துருந்தோம். அவனே ஆவலாக பார்த்துருந்தோம். மோகன் சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், ராகவேந்திர ராவ் கூப்பிட்டது வந்து கதை வசனம் எழுதுறதுக்கு இல்லை, பின்ன இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ருக்கார். வாட், நடிக்கவா? ஆமாம், இந்த படத்தில் சிரஞ்சீவி ஸ்ரீதேவி 2 பேரும் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க, நானும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உடனே என்னோடய சிஸ்டர் வசந்தினாவை தான் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லலை. அவன் உடனே ஐ திங்க் இட் மஸ்ட் பி அ லவ் ட்ரையாங்கிள் பிட்வீன் மோகன், சிரஞ்சீவி அண்ட் ஸ்ரீதேவி அப்படின்னு அவனோட ஸ்க்ரீன் பிளே போலவே காட்டினான். உடனே என்னோடய பெரிய சிஸ்டர் லீலான்னு, கபர்ரா மோகன் சினிமாவுக்கு ஒன்றா எழுது, பட் நடிக்கிறதுலாம் கூடாது, ஐ எம் சாரி அப்படின்னா. அடுத்த சிஸ்டர் ஷீலா அப்படின்னா, என்னடா மோகன் சினிமாவில் நடிக்க போகிறேங்கிற, அவ்வளோதானா, இனிமேல் ஒன்று நாங்கள்லாம் மிஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு அவன் சோகத்தை கொட்ட ஆரம்பித்தான். எங்கள் பெரியப்பா கேட்குது, மோகன் சுந்தர தெலுங்கனில் அப்படின்னு ஆரம்பித்தார். எல்லாருமே சேர்த்து அவர் அடைக்கணும். சரி, பாட்டி சேர்த்தா தானே அப்படின்னு அவர் தமிழில் தான் சொல்லியிருக்கார் பெரியப்பா, தெலுங்கில் சொல்லலை அப்படின்னு மோகன் சொன்னான். ஸோ இதெல்லாம் எல்லாருமே பேசி முடித்தோம். ஃபைனலி எங்கள் அப்பா வந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மை ஃபாதர் சார், மோகன் தொழிலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் ரைட்டிங்கோ நடிப்போ எதுவும் இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ, யூ அக்செப்ட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து சொன்னார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் ஆஃபீஸு அவரோட சம்மந்தமாக தான் அவர் பேசிட்டு இருப்பார். திறமை இதிலெல்லாம் ரொம்ப பெருசாக அவர் கலந்துக்கவே மாட்டார். திடீர்னு பேப்பர் படிச்சுட்டே தூரம் அங்கேருந்து வந்து யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ ஏகமனதாக எல்லாருமே டிசைட் பண்ணி மோகன் அந்த தெலுங்கு படத்துக்கு நடிக்க அலோவ் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணோம். எங்கள் பெரியமா அங்கேருந்து வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டான். சரி, தெலுங்கு படத்தில் நடிக்கணுன்றீங்க, அவனுக்கு தெலுங்கு தெரியாத என்ன பண்ணுவான் அங்கே போய் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். சட்டுன்னு தோணித்து எல்லாருக்கும். உடனே நான் என்ன பண்ணேன், நேராக என்னோடய ஆஸ்தாரக கடை விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூரில் அங்கே போய்ட்டு ஒரு 15 காப்பி லேர்ன் தெலுங்கு இன் 31 days அதை வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்தேன். எல்லோரும் கையில் புத்தகத்தை வச்சுட்டு இங்கிலீஷ் டு தமிழ், இங்கிலீஷ் தமிழ் எடுத்து தெலுங்கில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அதை படித்து கிட்டத்தட்ட 15 பேரும் மோகனுக்கு தெலுங்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த ஒரு வாரம் 15 குருமார்கள் மோகனுக்கு கிடைச்சாங்க. அந்த ஒரு வாரத்தில் எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளாக அவனுக்கு சொல்லி, தமிழில் இது, தெலுங்கில் இது, இங்கிலீஷில் எது, தெலுங்கில் எது அப்படின்னு வார்த்தையாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மனோச்சரித்திரா படத்தில் சரிதா வந்து கமல்ஹாசனுக்கு ஒவ்வொரு தமிழ் வார்த்தையும் தெலுங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் கிரேசி மோகனுக்கு ஒரு தெலுங்குக்கு கிளாஸ் எடுத்தோம் ஒரு வாரம். அதாவது நடைமுறையில் பேசுகிற சில வார்த்தைகள், சில சென்டென்ஸ் அதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ தட் அங்கே ஷூட்டிங்கில் ஈஸியாக இருக்கும்னு. வாங்கோ ரெண்டி, வாட் இஸ் த மெனு ஃபார் டுடேஸ் லஞ்ச், ఈ రోజు వంట ఏంటి, లవ్లీ அப்படின்னு புரிஞ்சுதான். ஷல் வி கோ டுடே, ఈరోజు బయటికి వెళ్దామా, సరే ఒత్తట உங்கள் பேர் என்னன்னு கேட்கணும். మీ పేరు ఏంటి, మీరు ఎలా ఉన్నారు, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, మీరు భోజనం చేశారా, சாப்பிட்டீங்களா, మా ఇంటికి మీరు రావాలి, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். இந்த மாதிரி சகஜமாக பேசுகிற சில சென்டென்ஸஸ், சில வார்த்தைகள் இதெல்லாம் ஆளுக்கால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா மோகன் வந்து பயங்கரமாக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரே வாரத்தில் அந்த பெரிய கவி ஒருத்தர் இருக்கார் ஆந்திராவில், ஸ்ரீ, அவரை மாதிரி தெலுங்கில் வந்து கவிதை எழுதுகிற அளவுக்கு அவனுக்கு வந்து பாண்டித்யம் வந்துருத்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட வரணும், குளிக்கணுமா, தூங்கணுமா அப்படிங்கிற பேச்செல்லாம் நாங்கள் தெலுங்குலே பேச ஆரம்பித்தோம். எல்லாரும் வீட்டில் இருக்கிற 15 பேரும். ஒரு ஸ்டேஜில் எனக்கே வெளியில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கிட்டத்தட்ட ஒரு காக்கிநாடா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து, ஒரே ஏவிட்ரா ராரா அப்படின்னு ஒரே சத்தம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஒரு டவுட்னா, ஏன் இவங்க திடீர்னு இப்படி உஜாலாக்கு மாறினாங்க, ஒன்று இவங்க வீட்டில் யாரோ பிள்ளையோ பொண்ணோ தெலுங்கு பையனையோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த அளவுக்கு அவங்க தெலுங்கு பேசி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எனிவே எது என்னவோ எங்களை பொறுத்த வரைக்கும் மோகனுக்கு நல்லபடியாக நாங்கள் தெலுங்கை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, சாப்பாடு ஐட்டம்ஸு. இப்போ அங்கே போய் எத்தனை நாள் ஷூட்டிங்கு என்ன ஒன்றும் தெரியாது, அவங்க ஒன்றும் சொல்லலை. அதெல்லாம் சப்போஸ் 15 நாள் 20 நாள் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, மோகனுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் ஒத்துக்கணுமே, வெயில் வேறு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி என்ன பண்ணலான்னு யோசித்தோம். 3 சிஸ்டர்ஸும் சொன்னாங்க, நாங்கள் புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு 1 வாரம் தள்ளி போடுறோம், நம்ம வீட்டிலே உட்காந்து ஆந்திரா சமையல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ தட் மோகனுக்கு எல்லாமே அக்கஸ்டம் பண்ணுவோம். இதை வந்து 1 வாரம் சாப்பிட்டு பழகிட்டானா அங்கே போனால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது பிளான் எங்களுக்கு.
சரின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டிஃபன் கொடுக்குறாங்க, இங்கே போய் இட்லி வடை பொங்கல் அதெல்லாம் கேட்டால் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் ஆந்திரா டிஃபனாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதாவது பெசரட்டு, உப்புமா, புனுகுலு, மிரப்புக்காய பஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டிலே பண்ணோம். பண்ணால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருத்தோம். அதெல்லாம் பயங்கரமாக சாப்பிட ஆரம்பித்தான் அதெல்லாம். ஸோ நாங்களும் அதெல்லாம் கூட சேர்ந்து அவங்க கூட சாப்பிட்டு அவனுக்கு கம்பெனி கொடுத்தோம். அப்புறம் சாம்பார், நம்ம சாம்பார் அங்கே கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ சாம்பார் அவங்க வந்து புலுசு அப்படிம்பாங்க, முக்களி புலுசு அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் சாம்பார். அந்த முக்களி புலுசுலாம் வீட்டில் பண்ணி அதெல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணும் என்ன அதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அப்புறம் கறி, என்ன மாதிரி கறி சாப்பிட முடியும், நம்ம மாதிரி இது அப்படின்னா உசிலி கிசிலி இந்த மாதிரிலாம் போய் கேட்டாங்க கிடைக்குமோ கிடைக்காதோ. ஸோ அதனால் அவங்க டைப் ஆஃப் ஆந்திரா கறி, அது வந்து கோரல் அப்படின்னு கோரலு அப்படின்னு சொல்லுவாங்க. குத்து வெங்காய கோரலு, காக்கரக்காய் கோரலு, வெண்டைக்காய் வேப்புடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் பண்ணோம். பண்ணி ஒரு மாதிரி ஆந்திராக்காரனும் ஆனோம் நாங்கள் ஒரு வாரத்தில். அப்புறம் பப்பு, அதாவது அவங்க பப்புலு அப்படிம்பாங்க, இந்த பருப்பு, அது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு, அது இருந்தே ஆகணும் சாப்பாடில். ஸோ டொமேட்டோ பப்பு, அதுக்கப்புறம் வந்து கோங்குரா பப்பு, அப்புறம் தோட்டக்கோரை பப்பு, அப்புறம் மாவுடுக்காய் பப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வீட்டிலே பண்ணோம். பண்ணி அவனை ஒரு மாதிரி அந்த ஒரு வார கடைசியில் விட்டுறா அப்படின்னு ஏமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனை ஒரு தெம்பா ஒரு ஆந்திராக்காரனை ஆக்கினோம் தைரியமாக. இதில் என்னென்னா மோகன் கூட ஒரு வாரமாக நான் வந்து கோங்குரா ஊருகா, அதுக்கப்புறம் ஆவக்காய் ஊருகா, இதெல்லாம் அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு வாரம் அவன் கூட சாப்பிட்டேன். அதில் என்ன எடுத்து எனக்கு பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அடுத்த வாரம் கொஞ்சம் சிரமப்பட்டேன் நான். அப்படியாக ஒரு மாதிரி மோகனை தயார் பண்ணி அந்த ஷூட்டிங் டே அன்றைக்கி ஏர்போர்ட் கிளம்புற வரைக்கும் நாங்கள் அவனை கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த டே வந்தது, மோகன் வைசாக் கிளம்ப வேண்டிய நாள். நாங்கள் ஒரு 25 பேர் மோகனோட கிளம்பி நேராக ஏர்போர்ட் போனோம். எங்கள் ட்ரூப் மெம்பர்ஸ் ஒரு 10 பேர், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 15 பேர், எல்லாருமே சேர்ந்து மோகனுக்கு ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். அப்போ போட்டு மாதிரி ஒரு கார் வந்து நிறுத்து, அதுலேருந்து ஸ்ரீதேவி மேடம் இறங்கினாங்க. எல்லாரும் மோகன் ஸ்ரீதேவி மேடம்டா போடா போய் தெலுங்கில் பேசுகிறா அப்படின்னோம். மோகன் மெதுவாக அவங்க பக்கத்தில் போனால் நமஸ்காரம் ஸ்ரீதேவி காரு அப்படின்னா அவங்க நமஸ்காரம் கிரேசி மோகன் சார் அப்படின்னாங்க. మీరు కూడా షూటింగ్ కోసం వైజాగ్ వస్తున్నారా அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் மோகன் தெலுங்கு பேசுகிறத பார்த்துட்டு. ఏ సినిమా కోసం వెళుతున్నారు అన్నా. జగదేక వీరుడు అతిలోక సుందరి அப்படின்னு சொன்னாங்க. నేను ఆ సినిమా కోసం వెళుతున్నా அப்படின்னா. ஷூட்டிங் எப்படி பிரகாரம் ஒத்துந்தி அப்படின்னா. மோகன் என்ன மோகன் நல்லா தமிழ் பேசுவீங்க, அழகாக தமிழ் ட்ராமாலாம் எழுதுறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் இப்படி தெலுங்கில் பேசி என்னை ஹிம்சை பண்ணுறீங்க, அழகாக தமிழ்லேயே பேசிங்களா, எனக்கும் நல்லா தமிழ் தெரியும் அப்படின்னாங்க. மொத்த குடும்பமும் தில்லானாமோரம்பாள் பாலையா மாதிரி அப்படி ஆகிட்டோம். எல்லோரும் பேஸ் அடித்த மாதிரி ஆகிடுச்சு எல்லாருக்கும். பட் எனிவே அவங்க வந்து வாங்க வாங்க நம்ம சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி அப்படியே ஏர்போர்ட் உள்ளே போனாங்க. ஒரே குஷி எல்லாருக்கும். இந்த பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணில் தண்ணி வர அப்படியே ஆனந்த கண்ணீரோடு எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். இங்கே வைசாக்கில் போய் இறங்கிட்டு மோகனும் ஸ்ரீதேவி மேடமும் 2 காரில் கிளம்பி அங்கேருந்து ஒரு அரக்கு பள்ளத்தாக்கு அந்த கேவ்ஸில் தான் ஷூட்டிங் நடக்கிறது. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 90-100 கிலோமீட்டர் கிளம்பி அங்கே நேராக ட்ராவல் பண்ணி போனாங்க. அங்கே போன ராகவேந்திர ராவ் அப்போ தான் வந்து பேபி ஷாலினி, அப்போ பேபி ஷாலினி அவங்க வச்சுட்டு சிரஞ்சீவியோட ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மோகன் அங்கேருந்து நேராக உள்ளே போனால் அவர் பார்த்துட்டு வாங்க மோகன் அப்படின்லாம் ரிசீவ் பண்ணி நீங்கள் சீக்கிரம் போய் மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுங்க, ஷூட்டிங் வில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாரு. மோகனுக்கு வந்து அவர்கிட்ட தன்னோட தெலுங்கு விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசை. அவர்கிட்ட போய் சார் நான் தெலுங்குலாம் பயங்கரமாக படிச்சிருக்கேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலை எந்த டைலாக் தான் பட்டு அடிச்சுடுவேன் அப்படின்னாங்க. இல்லை அது ஒரு சின்ன பிரச்சனை மோகன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ரோல் இல்லை அப்படின்னா. இல்லை இதில் என்ன ரோல் இருக்குது, நான் ஜெகதேவா வீருடுவா அத்திலோகமா சுந்தரியா என்ன ரோல் சார் அப்படின்னா. இது எதுவுமே இல்லை, நீங்கள் இதில் ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்க, கன்னட டூரிஸ்ட்டு, ஸோ நீங்கள் தெலுங்குலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார். மோகனுக்கு ஐயோ ஒரு வாரம் ட்ரைனிங் போச்சே அப்படிங்கிற மாதிரி மூட் ஸ்பாயில் ஆகிட்டான். சார் என்ன சார் எனக்கு கன்னடமே தெரியாது சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிரஞ்சீவி சார் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், டோன்ட் வரி, நீங்கள் முதல்ல போயிட்டு மேக்கப் போட்டு வாங்க அப்படின்னார். மோகன் கிளம்பி மேக்கப் போனால் நல்லா டைட்டாக ஒரு கோட்டு, கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரு கோட்டு போட்டு இடுப்பில் ஒரு கொடையை கொடுத்து டிப்பிக்கல் ஒரு கன்னடக்காரன் மாதிரி அவனுக்கு மேக்கப் போட்டு அங்கேயிருந்து கொண்டு வந்தாங்க. நேராக மோகன் வந்தால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைலாக் பண்ண கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே அதாவது கன்னட டைலாக்கா தெலுங்கில் அவங்க ஜிலேபி சுற்றிருந்தாங்களா, இது எப்படி படிக்கிறது, எனக்கு கன்னடமும் தெரியாது, அது தெலுங்கில் வேறு எழுதியிருக்காங்க, இது எப்படி படிக்கிறது அப்படின்னு. அப்போ சிரஞ்சீவி அந்த பக்கம் வந்திருக்கார். மோகன் போய் அவர்கிட்ட போய் எழுதியிருக்கான், சார் நான் கஷ்டப்பட்டு தெலுங்கில் கற்றுட்டு வந்தேன் சார், இங்கே வந்தால் கன்னட டைலாக்ன்றாங்க, என்ன சார் பண்ணுறதில்ல.
ஒன்றும் கவலைப்படாதீங்க மோகன், நான் சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு 1 2 3 தெரியல? தெரியும் சார், 1 2 3 நல்லா தெரியும் சார். ஓகே, 10 வரைக்கும் தெரிஞ்சால் போகிறோம். இந்த டைலாக்ல ரொம்ப ஊதி தள்ளிக்கலாம். எப்படி சார்? இப்போ ஃபஸ்ட்டு டைலாக் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், இந்த கேவ்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைலாக் அப்படின்னா. ஓகே, அது சொல்லும்போது நீங்கள் எப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க டப் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அவ்வளோதான் சார். எதுவாக இருந்தாலும் அந்த ராகத்தை கரெக்டாக பிடிச்சோங்க, அந்த மாடுலேஷனில் கரெக்டாக அந்த 1 2 3 சுருகி வைங்க, அதுக்கு பின்னாடி அவங்க டைலாக் டப் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அவ்வளோதான். மோகன் சர்வசாதாரணமாக போச்சு. அட்டி 2 நாள் ஷூட்டிங் பின்னி எடுத்துலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 8 9 10 11 12 13 இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஷூட்டிங்கை முடிச்சுட்டான். பட் ஒன்னே ஒன்று என்னென்னா, இதில் ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், சிரஞ்சீவியாக இருக்கட்டும், இல்லை ராகவேந்திராவாக இருக்கட்டும், சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரைட்டர் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறான். அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காம அவனோட கம்ஃபர்ட் லெவலில் பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி, சாப்பாடுலேருந்து அங்கே ஒவ்வொருத்தையும் பேசுறது பழகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணி மோகன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஷூட்டிங்கை முடிக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. அதுதான் தட் இஸ் த கிரேட்னஸ். ஆர்டிஸ்ட்டுங்கிறது அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எங்கே போனாலும் அது ஒரு தனி ஜாதி. அது அவங்க ஒருத்தர் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் கிரேட்னஸ். ஸோ அப்படியாக மோகனோட அந்த ஜெகதேக வீருடு அத்திலோக சுந்தரி ஒரு மாதிரி முடிஞ்சது. ரொம்ப பாப்புலரான மோகன் 1990. பட் அக்செப்ட் பண்ணிக்கல தெலுங்கு ஃபிலிம்ஸ் நடிக்கிறதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. பிகாஸ் அவனோட இன்டென்ஷன் ரைட்டராக இருக்கணுங்கிறது தான். ஸோ அதனால் அவன் அதுக்கப்புறம் அந்த தெலுங்கு ஆஃபர்ஸ்லாம் கூட அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். he was only a writer. ஏதான 1 2 சின்ன ரோல் கமல் சார் படத்தில் மட்டும் ஒரு சின்ன ரோல் தலை காட்டுவான். மற்றபடி அவன் நடிக்கிறதுக்கு பெருசாக போகல. ஸோ இந்த எபிசோடை நீங்களாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிக்கல் இந்த சுவாரஸ்யமான விஷயத்த 1990 எண்டில் அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள் குமுதம் ஆசிரியர் வந்தார். அவர் கூப்பிட்டு மோகனை ஒரு வாரம் இந்த ஆர்டிக்கலாக எழுத சொன்னார். மோகனை எழுதினா அது பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த ஆர்டிக்கல் ஹிலேரியஸாக இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். நீங்கள் இந்த பதிவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்ஃபேக்ட் இந்த எபிசோடுக்கு நான் தெலுங்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் பையன் ராகுவோட ஃப்ரெண்டு அனூப், இஸ் இன் பெங்களூர். அதுக்கப்புறம் என்னோட மருமக அர்ச்சனாவோட அங்கிள் பிச்சு, இவங்க 2 பேர் தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய்.